நல்லா பளிச்சுன்னு பஞ்சு மாதிரி இட்லிக்கு அரிசி உளுந்தும் கரெக்டான அளவில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னாவே இட்லி சூப்பராக வந்துடும். அது கூட 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துட்டோம் அப்படின்னா இட்லி நல்லா பளிச்சுன்னு தெரியும். நான் இன்றைக்கி ஊற வச்ச அரிசியோட அளவு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு 6-7 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அரிசி அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே அவல் சூப்பராக ஊறி வந்திருக்கும். அரிசி அரைக்கும் போது அதையும் கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கரெக்டான பாத்திரத்தில் மாற்றி நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். நான் 2 பாத்திரத்தில் கரெக்டாக மாற்றி எடுத்துக்கிட்டேன். காலையில் மாவு நல்லா புளிச்சு கீழே வராமல் இருக்கும். அதுக்காக மாவு நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து இட்லி ஊற்றுங்க. இட்லி சும்மா பளிச்சுன்னு பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். இந்த அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.